சந்தோஷமாக தான் இருக்கிறவங்க உண்மையாக சந்தோஷமாக தான் இருக்கிறீங்களா? நீ சொல்கிற அல்லேலூயா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. அல்லேலூயா, தேவனுடைய மேலான நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாம். Praise the Lord. Hallelujah. 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 பாருங்க, ஜப்பான் தேசத்தில் ஒரு விலை வந்த ஒரு ஆடையை கொண்டு போயிட்டு தைப்பதற்காக ஒரு டைலர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த டைலர் நல்லா அழகாக தைச்சிருக்காரு. ஆனால் தைக்கப்பட்டதான அந்த ஆடை மிக நேர்த்தியாக தைக்கப்பட்டிருந்தாலும் அதை உடுக்கும் பொழுது ஒரு பகுதியில் கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சுதான அந்த ட்ரெஸ்ஸஸை கொண்டு போயிட்டு இன்னொரு டைலர்கிட்ட கொடுத்து தைக்க சொல்கிறாங்க. அப்பொழுது தைக்கிறவர் ஒரு ஜாப்பனீஸ். அவர் என்ன பண்ணார், தைக்கும் பொழுது மீண்டும் அந்த ஆடையை கொடுத்தவருடைய கரத்தில் கொடுத்தாங்களாம். அப்போ அதை வாங்கின அவர் சொன்னார், இது தைக்கணுன்றதுக்காக தான் நான் கொடுத்தேன், நீங்கள் மறுபடியும் அப்படியே கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அந்த டைலர் சொன்னாராம், எங்கள் தேசத்தில் கிழிஞ்சு இருக்கிறது கூட நாங்கள் மதிப்பு கொடுப்போம், கிழிஞ்சதுக்கும் நாங்கள் மரியாதை கொடுப்போம், கிழிஞ்சதுன்றதுக்காக நாங்கள் அதை என்ன செய்ய தைச்சி அந்த கிழிஞ்சதை நாங்கள் அசிங்கப்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்களா? அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற ஒரு டைலர் கிழிஞ்சதை கூட கனப்படுத்தி அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த ஆடை அப்படியே கொடுப்பார் என்று சொன்னால் அதை வாங்கி அப்படியே உடுத்தி கொண்டார்களாம் பாருங்க. அப்போ அந்த கிழிஞ்சதையும் அவர்கள் கனப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிழிந்தவர்களாக அல்லது உடைக்கப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிதைக்கப்பட்டதை போல நம்ம வந்திருக்கலாம். ஒரு ஜாப்பனீஸில் இருக்கிறதான அந்த தேசத்தார், அந்த பட்டணத்தார் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அப்படின்னா உடைக்கப்பட்டதான உள்ளத்திற்கு என் ஆண்டவர் அல்லேலூயா எவ்வளோ மதிப்பு ஆண்டு தர தெரியுமா? வசனம் சொல்லுது, நொறுகுண்ட இருதயம், அல்லேலூயா, நறுகுண்ட இருதயம் அவர் புறக்கணிப்பது இல்லை. அல்லேலூயா, அவர் புறக்கணிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னது விளங்குது? விளங்குறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீ உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், நீ வேதனையோடு விடுவது நின்று இருக்கலாம். ஆனால் உன்னை கனப்படுத்துறது ஆண்டவர், உனக்கு மரியாதை கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும்படி நடத்துகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாத பல காரியங்களை நீங்கள் எண்ணி கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நான் பாடலை பாடி அப்படி ஆண்டவரை ஆராதிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் என் துக்கத்தை மாற்றுகிற தெய்வம், என்னுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் மறைய பண்ணுகிறவர். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து
காண்பார். ஓ இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எல்லா வாயில திறந்து கலங்கிடவே வேண்டாம். ஒரு போதும் ஒரு நாளும் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவரை உயர்த்தி துதித்து நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு போதும் ஒரு நாளும் நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். ஓன் கண்ணீர் துடைக்கிறார், ஓன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம். இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரை நம்பி அப்படி சமுதிரம் எல்லாவற்றையும் இறக்கி வைத்தவர்களாய் ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். கலங்கிடவே வேண்டாம், உன் இயேசு கைவிட மாட்டார். ஒரு போதும் ஒரு நாளும் கைவிடாத நல்ல தெய்வம். திராணிக்கு மேலாக சோதி விட மாட்டாருங்க, விடவே மாட்டார். உனக்கு என்ன திராணி அது வரைக்கும் அந்த சோதனை, இந்த உபத்திரவங்கள் அதுக்கு மேல் ஆய்வு தாங்கி பலன் தந்து நடத்திடுவார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். எல்லா வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி தாங்கிட இந்த ஆராதனை வேலை கேட்கிற உனக்கு பலனை தருகிறார். தாங்கிக் கொள்ளத்தக்கதான ஒரு பலத்தை கட்டளிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில அந்த பலன் இறங்கி வரட்டுமே. அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும், ஆராதிங்க. அந்த பலனை அனுபவிக்க முடியும். ஓ நன்றி ஆண்டவரே. நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகை தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகை தந்திடுவார். நாம் நேசரின் வருகை தந்திடுவார், நாம் நேசரின். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். எஸ் எஸ் எஸ், விட்டு விலகிட மாட்டார், அவர் மறந்துட மாட்டார். அக்கினியில் நடந்தார் எரிந்து போக மாட்டாய், அக்கினி மேல் நடந்தாலும் எரிந்து போக
நடந்தாலும் மூழ்கி போக மாட்டா, நீ முழுகி போக மாட்டா, நீ முழுகி போக மாட்டா. கலங்கிடவே வேண்டாம். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. கலங்கிடவே வேண்டாம், நாம் இயேசு கைவிட மாட்டா. இயேசு எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமா, சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. உங்க துக்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார், கவலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். வாய்களை திறந்து கண்களை மூடி பயபக்தியோடு கூட அப்பாவுடைய சமூகத்துல நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருக்கிறதுனால கலங்க மாட்டாண்டவரே, என் கரத்தை நீங்க பிடிச்சு இருக்கிறதுனால ஆண்டவரை கலங்க மாட்டாண்டவரே. நான் கவலைப்பட போவதில்லை, என்னுடைய கவலை எல்லாவற்றையும் உங்க மேல நான் வைத்துட்டாண்டவரே, என் பாரத்தை எல்லாவற்றையும் உன் மேல இறக்கி வைத்து விட்டாண்டவரே. நான் கலங்க மாட்ட. வாயத்தை சொல்லுங்க. சத்துரு வெக்கப்பட்டு போக முடியாது, சத்துடைய தலை குடிந்து போக முடியாது. உன் தலையை உயர்த்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். ரீபாலா ஷபலா பௌரி ஆந்தரா ரகமநாத ரபரா ஷேந்த ரபௌதி ஆத்த ரபா கபாத்துரா. எல்லா கவலைகள் மறைவதாக, எல்லா கலக்கங்கள் மறைவதாக, எல்லா கண்ணிகள் துடைக்கப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற வல்லமையை, அதற்கேற்ற அபிஷேகத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லு, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ரீபானா ரபானா ரபா ஷபலா பரபா துடபல பல பலபா கபல பரபல பரபா துடா ரந்தலபோ ஷேந்தரா ரபாந்தி ஆந்தரபோ கபல ரகதட பல ரகதட பலதடா. நன்றி ஆண்டவரே. என் துக்கத்தெல்லாம் மாற்றுகிறவர், என் வேதனையெல்லாம் மறைய பண்ணுகிறவர். தேங்க்யூ ஹோலி. நான் அழுது கொண்டிருந்தேன், தேற்றுவார் இல்லை. நான் புலம்பிக் கொண்டிருந்தேன், பதில் கொடுப்பார் இல்லை. நான் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தேன், ஏன் என்று சொல்லி கேட்க நாதி இல்லை. என் கண்ணீரை துடைக்க இயேசு வந்திருக்கிறாரு, என் கண்ணீரை துடைக்க இயேசு வந்திருக்கிறாரு. இந்த ஆராதனை வேலை உன் இருதயம் உடைக்கப்பட்டதை, நொறுங்குண்டதை அவர் சரிப்படுத்தவே வந்திருக்கிறார். சிதைக்கப்பட்டதை ராபா ஷாபா கபாலா துடாபாலாரா துடாபானா ரியாந்த ரபாக்க துடாபானா ரியா கமனார தியாந்த ரபலகதுடா. Thank you, Lord. Thank you, Holy. Yes. Yes. வாய்களை திறந்து துதிக்கணும். கண்ணை திறந்து பார்க்கிறது, வேடிக்கை பார்த்து முட்டாள். ஆண்டவர் துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும், மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் மகிமைப்படுத்தணும், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும். கண்ணை திறந்து அங்கிங்க பார்க்கக்கூடாது. பயபக்தி உண்டாகட்டும். அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள், நடுக்கத்தோடு கூட ஆண்டோடைய சன்னிதானத்தில். எஸ் மாஸ்டர். ரீபானா சாந்தே மனாந்தரே ஹடாந்தரபலரா ஆந்துனா. உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லுங்க, உம்மை நான் ஆராதிக்கிறேன் பா சொல்லுங்க. இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டாருங்க, கைவிட்டு விடவே மாட்டார். உன்னை காத்து நடத்துகிற தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை பலப்படுத்தி நடத்துக,
உன்னை தாங்கி நடத்துகிற, உன்னை தூக்கி சுமக்கிறவர். இந்த ஆராதனை வேளையில உன் நெருக்கத்தை பார்த்து யாரும் உனக்கு பதில் செய்யல, யார் உனக்கு உதவியா நிக்கல. உதவி வரும் கண்மலையானவர் அவர். உனக்கு ஒத்தாசை செய்யபடி அவர் இறங்கி வந்து நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஒரு சத்தத்துக்கு பதிலை தருகிற தெய்வம். அப்பா கூப்பிடுங்க, அவரை அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா ஏசப்பா, ஏசப்பா, உம்மையே நான் ஆராதிக்கிறேன்ப்பா, உம்மையே நம்புறேன்ப்பா, உம்மையே நான் உயர்த்துறேன்ப்பா, உம்மையே மகிமைப்படுத்துறேன்ப்பா, உம்மையே கனப்படுத்துற ஆண்டவரே, உம்மையே உமக்கே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. காபானியா தூடா ஷாத்தாரா. ஓ நன்றி. ஆராதனை ஆராதனை ஆவியின் ஆராதனை. கரங்களை உயர்த்தி பிடித்தவர்களா, கரத்தை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினவர்களா. ஆராதனை ஆராதனை ஆவி ஆராதனை 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 ஆவி ஆராதனை. ஆம் தகப்பனே, ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் நமக்கு ஆராதனை செலுத்துறோம்ப்பா. என் கண்ணிற்கு முடிவில்லைன்னு நினைச்சேன். இந்த ஆராதனை வேலையில உன் துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்லியிருக்கிறீங்க. உன் துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, என் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். என் உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் வெளியே எடுக்கட்டும். என் உபத்திரத்துடைய எல்லையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரட்டும். என் நெருக்கப்படுகிற இடத்துல ஆண்டவர் இருந்து என்னை விசாலத்தில் கர்த்தர் அழைத்து கொண்டு வரட்டும். என் இயக்கங்கள், என் வாஞ்சைகள், என் விருப்பங்கள், என் எதிர்பார்ப்பு, என் ஜபங்கள், என் உபவாசங்கள், என்னுடைய கண்ணீர் துளிகள் எல்லாவற்றுக்கும் பதிலை செய்கிற தெய்வம் இந்த ஆராதனை வேலையில் எனக்கு நன்மை செய்யும்படியாக எழுந்தில் இருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்லும் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. நல்லவரே நன்றி என்று சொல்லுங்க. நீங்க என் வாழ்க்கையில் செஞ்சு முடிச்ச அத்தனை நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அத்தனை வல்லமைக்கும் நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அத்தனை மகிமையான காரியத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஜீவனை கொடுத்து, பலத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து வாழ வச்சாரே, இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிருக்காருல, நன்றி அப்பா. துதி கனம் மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா. சந்தோஷமே கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானதெல்லாம் தேவன் நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் செய்கிறதெல்லாம் ஆச்சரியமானது, அவர் மகிமையானதை நமக்கென்று நிறைவேற்றி முடித்திருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அத்தியாயம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் செய்ய நினைக்கிறத தடுப்பவன் யார்? உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் தடைகள் இருந்திருக்கலாம். தடைகளை பார்த்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம்.
இன்றைக்கு தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து தீர்க்கதரிசி மூலமாய் தீர்க்கதரிசன வசனத்தை ஆண்டவர் நமக்கு அனுப்பி தருகிறார். நான் செய்யத்தக்கதை தடுப்பவன் யார்? பக்கத்தில் பார்த்து சொல்லணும். அவர் செய்ய நினைக்கிறது தடுக்கிறது யார்? உலகத்தில் எவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலும், அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும், அவர் என் வாழ்க்கை செய்யணும்னு நினைச்சிட்டு அதை யாராலும் தடுக்க முடியாது. அது யாரால மாற்றவே முடியாது, யாராலும் நிறுத்தி வைக்கவே முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நிறைவேறும். நம்ம பல நேரங்களில் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுப்போம். ஆண்டவரே இப்படி செஞ்சால் நல்லா இருக்கு ஆண்டவரே, இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஆண்டவரே, இந்த கார் இப்படி வாய்ச்சா நல்லா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆசைகளை சொல்லி ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஆலோசனை கொடுத்து நடத்த சொல்லுவோம். அவர் எப்படிப்பட்டவர்? யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். அவருக்கு என்னவோ யோசிக்க தெரியாத மாதிரியும் நாம் அவர்கிட்ட ஆண்டவரே இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இப்படி தாங்க ஆண்டவரே, இப்படி பண்ணா இப்படிலாம் வருவாண்டவரே, இப்படிலாம் செய்வாண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது? சில நேரங்களில் ஆலோசனை கொடுத்து அவருக்கு யோசனை வர வைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ உனக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அது அவராலே நடக்கிறது. அல்லேலூயா. நீ நடக்க போவதும் அவராலே வாய்க்க போகிறது. ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? அவர் செய்ய நினைத்ததை ஒரு நபரும் தடுப்பவன் இல்லை. அவர் வாசலை திறந்தால் அடைப்பவன் ஒருவரும் இல்லை. ஆமீன் சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆளால் அடைக்கவே முடியாது. உலகத்தில் சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற மிஷின் ரிப்போர்ட் சொல்லும் உன் வாழ்க்கை இதுதான் சொல்லி. ஆனால் பரலோகம் சொல்லும், இல்லை இல்லை, இது உன் வாழ்க்கை இல்லை, இதிலும் மேலானதை உனக்கானதை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், அதுதான் உன் வாழ்க்கையாக இருக்க போகிறது. முடிவுக்கு வந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் அது முடிவு அல்ல, அதுதான் துவக்கமாய் மாறப்போகிறது. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். காலங்கள் கடந்தாலும், நாட்கள் கடந்து போனாலும், மனுஷர்களே மாறி போனாலும், நமக்கு உதவி செய்கிறதான நபர்களை இந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் சரி, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. ஆமேனா? எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறோம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமேன்னு சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. ஏன் தடுப்பவன் யார் என்று கேட்கிறாரு அப்படின்னா, அவர் இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் பிரயாசப்படும் பொழுது, நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசத்தை கதறி அழுததினாலே உங்களுக்காய் உண்டாக்கினது அல்ல. அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறது, நாள் உண்டாகுவதற்கு முன்னும். அல்லேலூயா. இந்த நாள் பிறக்கிறது நீ அறியாயோ என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமேன் சொல்லுவீங்களா? இந்த நாள் பிறக்குமா? எனக்கு பிறக்குமா தெரியாது. ஆமே, எனக்கு இந்த நாள் கிடைக்குமான்னு தெரியாது. 2026 வருடம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த 26ஆம் தேதி என்னுடைய நாளான்னு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா இரவே வாழ்க்கை முடிந்திருக்கலாம் மேபி. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஜீவனோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த நாளை ஆண்டவர் பிறக்க வச்சிருக்காரு. அவர் இந்த நாளை பிறக்க வச்சு என்னை பார்க்க வச்சிருக்காருன்னா, அவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணினதும் எனக்காய் காத்து கொண்டே இருக்கிறது. எனக்காய் தேவன் ஏற்படுத்தின நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏக்கத்தோடு கூட இருக்கிறார். சொல்லட்டு இப்படி சொல்றேன், இந்த நாள் உங்களுக்கென்று உண்டாக்கப்பட்டதை இந்த நாளிலே உங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தர் இந்த நாளை பிறக்க பண்ணி பார்க்க பண்ணி தேவ சந்ததியில வந்து தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி அவருடைய சன்னிதானத்தில் அவரை மகிமைப்படுத்தும்படி வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இது உண்மையானால் அவர் உங்களுக்காய் உண்டாக்கினதை அனுபவிப்பது உண்மை. அவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணினதை அனுபவிப்பது உண்மை. ஆண்டு உனக்கென்று சுதந்திரமாய் வைக்கப்பட்ட நன்மைகளை அனுபவிக்கப்படுவதற்காய் காத்த அந்த நாளை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளில் உனக்கு நன்மை இல்லாமல் ஆண்டவர் ஆரம்பிக்கல, இந்த நாளில் உனக்கு நன்மை உண்டு. இந்த நாள் விடுதலை இல்லாமல் ஆரம்பிக்கப்படவில்லை, விடுதலையின் கூடாரத்தில் உனக்கான விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் கரங்களை போய் தள்ளிலே சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த நாள் உண்டாக்குவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். அவர் அனாதியாய் இருக்கிற அனாதி தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம்? அனாதி தேவன்னா அவருக்கு யாரும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. ஆதி முதற்கொண்டு இந்த உலகங்கள் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசை பார்த்து சொன்னார், மோசை கேட்கிற, ஆண்டவரே நான் போகும் பொழுது உண்மை யார் என்று சொன்னால் நான் என்ன சொல்லட்டும் என்று சொல்லும்படி சொன்னார். ஐ அம் தட் ஐ அம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்லுன்னாரு பார்வோன் கிட்ட. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு உலகத்தில் பார்வோன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். சிலருக்கு மனைவி பார்வோன், சிலருக்கு கணவன் பார்வோன், இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் பார்வோன். அல்லேலூயா. சிலருக்கு சூழ்நிலைகள் பார்வோன். அல்லேலூயா. சில கடன் சுமைகள் பார்வோன். சிலருடைய வாழ்க்கையில வியாதிகள்லாம் பார்வோனா இருக்கு. அந்த வியாதியை பார்த்து நீங்களும் நானும் சொல்லணும், அந்த பலவீனத்தை பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லணும். உடனே உங்களுக்கு மனைவி பார்த்து இங்கேருந்து பார்த்து சொல்லாதீங்க, அது அப்புறம் நான் மாட்டிக்குவேன். அல்லேலூயா. சோத்திர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்.
அவர் இருக்கிறவராக இருக்கிறனால தான் இன்னைக்கு எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டதை இருக்கிறதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி அவர் வைத்திருக்கிறார். ஆமேனா? எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குறது? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கானதை பெற்றுக்கொள்வதற்கு தடை செய்பவன் யார்? தடை செய்பவன் யார்? எனக்கானதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், எனக்குரியதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், எனக்குண்டானதை நான் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாசலாக்கி இருக்கிறார், எனக்கு வழியாக்கி இருக்கிறார், எனக்கு பாதையாக்கி இருக்கிறார், என் எல்லைகளாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய கிரியை, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறார். ஆமேனா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குது? விளங்கினவனா கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்ததை நான் இந்த நாளில் எடுத்துக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. ஒரு வேளை எல்லா முடிவுக்கு வந்தது என்று சொல்லி யோசித்து இருக்கலாம். பிரதர், பிரச்சனையாயிடுச்சு, வேதனையான காரியம், கலக்கமான குடும்பம், வாழ்க்கை, எதிர்காலம், வேலை, என்னுடைய வாழ்க்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கான கதவை ஆண்டவர் திறக்கிறார். உங்களுக்கு உண்டான நன்மையை ஆண்டவர் செய்ய முடியாது. தன்னுடைய கரத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். அநேகருடைய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமேனா? அநேகருடைய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். அநேகருடைய பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்த போகிறார். ஆமேனா? எத்தனை பேருக்கு நான் சொன்ன காரியம் புரிகிறது? விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவர் எப்படி உண்டாக்குவாரா? வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவுடைய புத்தகம் 43ஆம் அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சமுத்திரத்திலே வழியையும் வழியே தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. அல்லேலூயா. எப்படி வழியை உண்டாக்குவாரா? எங்க வழி இல்லையோ அங்கதான் உண்டாக்குவார். இப்ப சமுத்திரத்துல வழி கிடைக்குமா? சமுத்திரம் அது என்ன நிறைஞ்சிருக்கும்? தண்ணீர்னால் நிறைஞ்சிருக்கும். சமுத்திரம் ஆழங்களினால் நிறைந்திருக்கும். சமுத்திரம் பலவிதமான பொருட்கள் உள்ள அடங்கி இருக்கும். அல்லேலூயா. அதில் பலவிதமான ஜீவராசி உள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதில் எப்படி ஒரு மனுஷனுக்கு பாதை கிடைக்கும்? எப்படி அந்த சமுத்திரத்தில் வழி கிடைக்கும்? அல்லேலூயா. வழி வேற, பாதை வேற. அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? வனாந்தரமாக இருக்கும். அது என்னது? அந்த வனாந்திரத்தில் ஒரு வழி இருக்கு. அல்லேலூயா. அந்த வனாந்திரம் ஒரு வழியா இருக்கு. அது வனாந்திரம் ஒரு வழி இருக்கு. ஆமீன் சொல்லுவீங்களா? ஆனால் பாதைன்றது எப்படி? பாதைன்றது என்னது அப்படிதான் நம்ம புரியல. ஆமீன் சொல்லுவீங்களா? பாருங்க, எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் போனால் எந்த இடத்துக்கு போகணும் தெரியாது. அதான் வனாந்திரம். அது பேர் தான் பாதை, அது பேர் தான் வழின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதைன்றது தெரியுமா? நான் நடந்து போகிறதான காரியம். அல்லேலூயா. ஓ, இந்த வழியாய் போனால் வாகாயத்துக்கு போகலாம், இந்த வழியாய் போனால் காட்பாடிக்கு போகலாம், இந்த பாதையை போனால் நான் எங்கே போகலாம்? கொனவட்டத்துக்கு போகலாம், இந்த பாதையை போனால் நான் கருகம்புத்தூர் போகலாம். அப்படி ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டை தான் சொல்கிறாரு. நீங்கள் வனாந்தரத்தில் வச்சுட்டு வழியை மட்டும் வைக்க போகிற ஆண்டவர் கிடையாது, அதில் பாதையும் வைக்க போகிறாரு. ஆமீன் சொல்லுவீங்களா? நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். நீங்கள் உலகத்தில் தான் இருக்கிறீங்க, உலகத்தில் தான் இருக்கு. ஆனால் எப்படி வாழ்கிறன்ற வாழ்க்கை வழியே தெரியல. அல்லேலூயா. எந்த பாதையில் போகணும்னு புரியலை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டையும் ஆண்டவனை காட்டி தர போகிறாரு. ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்றாரு. அல்லேலூயா. எங்க போறதுன்னு தெரியல, ஆனா போன்றாரு. அப்ப வழி உனக்கு கிடைச்சது என்ன? அவர் காண்பிக்க தேசத்துக்கு போக சொல்லியிருக்காரு. அப்ப நான் போகணும். அல்லேலூயா. அப்ப போகிறது என்னது? கவனிக்கணும். போக சொல்லிட்டார். போகிறது என்னது? வழி கிடைச்சிருச்சு, ஆனா பாதை கிடைச்சதா? இல்ல. அல்லேலூயா. இப்போ அவர் பாதையும் காண்பித்து கொடுக்கிறார். அந்த பாதையில தான் இந்த ஆபிரகாம் கடந்து போனான். ஆமேனா? இப்படி சொல்லணும்னா மோசேயுடைய காலத்தில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். பாருங்க, செங்கடல் இருக்குது. 430 வருடங்களாக அடைக்கப்பட்ட ஒரு செங்கடலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவைகளை வழியா யாருக்கு? இஸ்ரவேலுக்கு வழியை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமேனா? செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிற ஜனங்கள் தெரியுது, இது செங்கடலுப்பா, இதுக்குள்ள எங்கப்பா வழி இருக்கு? தண்ணி தானே இருக்கு, பிரச்சனையான காரியமா இருக்கு, இங்க எப்படி நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் நிற்கிறாங்க. ஆனா அந்த சமுத்திரத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வழி உண்டாக்கி இருக்கிறதை, ரெண்டாய் பிளக்கப்பட்டதே, ரெண்டாய் பிளக்கப்பட்டது செங்கடல். அந்த செங்கடல் நடுவே ஒரு வழி உண்டாகிறது. கவனிக்கணும். வழி உண்டாகுது. எப்படிங்க போக முடியும்? வழி கிடைச்சதுங்க. எப்படிங்க போக முடியும்? காலை வச்ச சகதியெல்லாம் இருக்கும், காலை வச்ச முள்ளுலாம் கிடக்கும். எப்படி அது பாதையா மாறும்? அல்லேலூயா. இருக்குங்க, வழி இருக்குங்க. எப்படிங்க நடந்து போக முடியும்? அங்கதான் அங்கதான் மோரி இருக்க, அங்கதான் பள்ளம் இருக்கு, அங்கதான் கல் இருக்கு, அங்கதான் முள் இருக்கு. எப்படி பாதையா மாற முடியும்? நடக்கிறதுக்கு உண்டான வழி கிடையாது. நடக்கத்தக்கதான பாதையான வழிகள் கிடையாது. அது வழிதான் தவிர ஆனால் பாதை கிடையாது. ஆமீன் சொல்லுவீங்களா? நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க உங்களுக்கு கிடைச்சது வழியா பாதையா? நீ மேலே ஏறி வந்தீங்கன்னா அது பாதையா அல்லது உங்களுக்கு வழியா? அல்லேலூயா. பாதை. அல்லேலூயா. நடக்கத்தக்கதான பாதைகளை
படிகளை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் படி மட்டும் இல்லைன்னா இந்த பக்கம் மேலே போகலாங்க, ஆனால் போகிறதுக்கு உண்டான பாதை தேவை. பாதத்தை வைக்கணும், நான் வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது. ஆமேனா. ஆனால் படியெல்லாம் போட்டிருக்கும் பொழுது பாதை நான் காலை வச்சு ஏறி மேலே வந்து அமர்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. வழி தெரிஞ்சது என்ன, இந்த இடத்துக்கு வரணும்னா இதாங்க வழி. ஆனால் நடக்கிறது வழி இருக்கா, நடக்கிறதுக்கு அந்த பாதை இருக்கா, நமக்கு பாதை வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கா? அல்லேலூயா. நான் சொன்னது விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மலை ஏறி போறீங்க, மலை ஏறி போகும் பொழுது நீங்கள் ஏறதுக்கு உண்டான பாதை உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாம் பாறையாக இருந்தால் எங்கே காலை வைப்பீங்க? ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேப்பாவது கிடைக்கணும், இல்லை எதையாவது பிடிச்சிட்டு ஏறுற மாதிரியாவது ஒரு பாதை நமக்கு உண்டாயிருக்கணும் பாருங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம ஏறவே முடியும். மலை எப்படி ஏறிடுறது? அதுக்கு ஒரு பாதை தேவை. ஆமேன்னு சொல்லுவீங்களா? இங்கே செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இப்படி திகச்சு போய் நின்னாங்க. எல்லாருக்கும் தெரியும் இது செங்கடல்பா, இந்த செங்கடல் சமுத்திரத்தில் எப்படிப்பா நம்ம நடந்து போக முடியும்? அதில் எங்கே வழி இருக்குது, அதில் எங்கே பாதை இருக்குது? இப்போ செங்கடல் ரெண்டாக பிளக்கிறாரு. செங்கடல் ரெண்டாக பிளந்த பிறகு என்ன இருக்குது? வழி உண்டாடிச்சு, ஆனால் என்ன இல்லை? பாதை இல்லை. ஏன் பாதை இல்லை? பாதை இல்லாமல் என்ன இருக்குது? எல்லாம் சேரும் சகதியமாக இருக்குது. அது வசனம் சொல்லுது, அவர் வெட்டாந்தரை உண்டாக்கினார், நடந்து போகத்தக்கதான பாதையை வெட்டாந்தரை உண்டாக்கினார். இப்போ நடக்க முடியுங்க. இப்போ சேரில் காலை வைப்போமா? நம்ம ஒரு குழியில் காலை வச்சு ஏறி போவோமா? இல்லை. ஒரு பாதை இருந்தால் தான் நம்ம காலை வைக்க முடியும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமுத்திரத்தில் வழியை காட்டுவார். சமுதிரத்தில் வழி இருக்குது. முடியாத இடத்த சொல்ல, முடியாத இடத்துல தான் உனக்கு வழி ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது புரிகிறது? அல்லேலூயா. தூரத்தில் இருந்து வருகிறது. அல்லேலூயா. தூரத்திலிருந்து வந்தவர்களுக்கு காணப்படுகிறது. இவ்வளோ பெரிய சமுத்திரம், நமக்கு வழி கிடையாது. ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை, வழியில் இருந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க, வழி இருக்கிறது. ஏன்னா நானே வழி சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உனக்கு வழி தேவைன்னா என்ன பார்க்கணும். அல்லேலூயா. வழி தேவைன்னா என்ன தேடணும். வழி தேவைன்னா என் முகத்தை நீங்கள் பார்த்து கொண்டு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமேனா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வழி இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிற உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் வழி இருக்குன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆண்டு சொல்ல, நான் செய்யத்தக்கதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நானே அதை செய்கிறேன் என்று சொன்ன அந்த நாள் பிறப்பதற்கு முன்னே உனக்காய் நான் அந்த பூமியில இருக்கிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லி, என் கைக்கு தப்பிக்கத்தக்கவன் இல்லை, ஒரு நபராலும் தப்பிவிக்க முடியாது. அப்படி கரத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி கரத்துண்டி கிரியாய் இருக்கிறோம். அப்படி உள்ளங்கையிலே நாம் வரையப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமேன் சொல்லுவீங்களா? நீங்கள் சாதாரணமான இடத்துல இல்லை, அப்படி உள்ளங்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் அற்புதம் பண்ணணும். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் அதிசயம் பண்ணணும். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் நன்மை செய்யணும். எப்போ? அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது. ஆமேனா. யாருக்கு நடக்கும்? அவர் பிள்ளையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நடக்குங்க. எல்லாருக்கும் எல்லாமே நடந்துராது பாருங்க. ஆமேனா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? என்ன வேணாலும் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு வழி காட்டு வரனா முடியாதுங்க. அல்லேலூயா. எப்படி என்ன வாழ்ந்துட்டு ஆண்டவருக்கு பாதையை காட்டு வரனா முடியாதுங்க. வழி கிடைச்சாதான் பாதை கிடைக்கும். சொல்லுங்க, வழி கிடைச்சாதான் பாதை கிடைக்கும். இப்போ வழி கிடைச்சிருச்சு. என்ன? செங்கடலுக்கு முன்னாடி ஒரு வழி. அல்லேலூயா. ஆனால் நடக்கணுமே, நடந்து போகணுமே. பார்வனுடைய சேனை பின்னாடி வருது. பாதையை, வழியும் பாதை யாருக்குன்னா அவரை தேடுறவர்களுக்கு மட்டும்தான். அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த வழி ஆண்டவர் தருவார், பாதையை தருவார். ஆமேனா. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கணும்? கேட்டோன்னா ஆண்டவர் கொடுத்தோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் கேட்டோன்னா கொடுத்தோன்னு நினைக்கிறீங்க? நல்லது, தப்பே கிடையாது. ஆண்டவரே சொல்கிற, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்போ கேட்டால் கொடுக்கிறவர் தான். ஆனால் ஏன் பெற்றுக்கொள்ளல தான் பிரச்சனை. கேட்டால் கொடுப்பாரு, ஆனால் ஏன் நான் எனக்கு கொடுக்கல, ஏன் நான் பெற்றுக்கொள்ளலை, நான் ஏன் அதை அனுபவிக்கலை? அல்லேலூயா. அவர் உள்ள இல்லை, உனக்கு அது தொல்லை. அல்லேலூயா. காதுல சொல்லுங்க, அவர் உள்ள இல்லை, அதனால தான் வருது உனக்கு தொல்லை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அதனால கேட்கறது கிடைக்கலைங்க, கேட்கறது நடக்கலைங்க, நீ ஜெபிக்கிறது வாய்க்கலைங்க. ஆண்டவரே 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 என் மனைவியில் கரெக்டாக இருக்கணும். இருக்காது, அது அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் 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 புருஷன் கரெக்டாக இருக்கணும். அவர் அப்படி இருக்க மாட்டார், அவர் அப்படி தான் இருப்பார். அல்லேலூயா. உள்ளே இருக்க வேண்டியவர் வீட்டுக்குள்ளே இருந்தார்னா, உன் இதயத்துக்குள்ளே இருக்க வேண்டியவர் உள்ளே இருந்தார்னா, உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் மனைவி மேலேயோ இல்லை புருஷன் மேலேயோ பிள்ளைங்க மேலேயோ சூழ்நிலை பழிபட முடியாது. உள்ளே இருக்கிறவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவர், உள்ளே இருக்கிறவர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறவர். ஆமேன்னு சொல்லுவீங்களா? எந்த பிரச்சனை அவர் பார்த்து வரும்? ஆண்டவரை விட உங்கள் புருஷன் அவ்வளோ பெரிய ஆளா? அல்லேலூயா. தேவனை விட உங்கள் மனைவிமார்கள் அவ்வளோ பெரிய ஆளுங்களா? அல்லேலூயா.
அவரை விட உங்க பிரச்சனை போராட்டம் அவ்வளவு பெருசாங்க. ஒன்றும் கிடையாது. அவருக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்க முடியாது, ஒரு பிரச்சனை நிற்காது, ஒரு பிசாசு நிற்காது. ஆமே, நான் சொன்னது விலங்க நினைக்கிறேன். அப்புறம் ஏன் நடக்கல? அப்ப அவர் இங்க இல்லைங்க, அதாங்க நடக்கல. இதாங்க பெரிய தொல்லை இன்னைக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னது விளங்குது? நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, எப்போ கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பெற்று எடுத்து பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிற ஸ்டேஜ் வர்ற மாதிரி இருக்கும், ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கை எனக்கு கேட்பேன். இதையும் கேட்பேன், இதுக்கு மேலேயும் என்ன கேட்பேன். இது வரைக்கும் நான் வாழ வச்சு பிள்ளைலாம் கொடுத்து நடத்தி வந்திருக்கிறேன், கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. முடிக்காத கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கிடைக்காத வேலை கிடைக்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. போடாத சட்டெல்லாம் போடுற, இப்போ நீ போடாத ட்ரெஸ் எல்லாம் போடுற, அப்பெல்லாம் போடுறதில்ல, இப்போ நல்லா போடுறேன். ஏன்? அதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இதெல்லாம் தர்றது நான் தான்னா, இனி நடக்க போறதும் செய்ய போறதும் நான் தான். என்னை பார்த்து ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்காத. அல்லேலூயா. மூடன் ஏண்டவர் இந்த வாழ்க்கை, ஏண்டவர் இந்த வழி, ஏண்டவர் இந்த புருஷன் இருக்காரு, ஏண்டவர் இந்த கணவர் பண்றாரு, ஏன் இந்த மனைவிலாம் இருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? என்னையா கேட்கற? நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க தானே இப்போ தந்தது. எங்க நாங்க நீ கேட்ட கொடுத்தேன். அல்லேலூயா. எனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். வேலை கொடுத்துட்டேன். அல்லேலூயா. பிள்ளை கொடுத்தா பிள்ளை தொல்லைன்னா நானே பண்ண முடியும். அல்லேலூயா. என்னை கூட வச்சுக்க, அப்பதான் ஒன்று செய்ய நல்லது. அல்லேலூயா. நான் கூட இல்லைன்னா உனக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. அவர் உள்ளே இருக்கணுங்க. அவர் உள்ளே இல்லாம பிள்ளை தொல்லை, மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, மச்சனம் தொல்லை, அவங்க தொல்லைன்னு உட்காந்து கத்திட்டு இருக்காது. இருக்க வேண்டியவர் இருந்தா நடக்க வேண்டியது நடக்கும். அல்லேலூயா. இருக்க அவரை விடுறதில்லை, வீட்டில் இருக்கிறவங்களையும் விடுறதில்லை. புரியும் நினைக்கிறேன். இருக்கிறவரை இருக்க விடுறதில்லை, வீட்டுக்குள்ள இருக்கிறவரையும் இருக்க விடுறதில்லை. அல்லேலூயா. நையினா அவர் பேசாம அப்படியே எங்கேயாவது போயிட்டு நைட்டு படுக்கும்போது அப்படி வந்து அப்படியே சாப்பிட்டு படுத்துறாரு பாருங்க. அல்லேலூயா. ஏன் தான் வீட்டுக்கு போகிறனோ தெரில. சிலருக்கலாம் வீட்டுக்கு போது நிறைய பேர் காட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, மிருகத்தோடு வாழ்கிற மாதிரி இருக்குது சிலருக்கலாம். நான் உங்களை சொல்ல மாட்டேன் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க, உங்களை மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. பல நேரங்கள் அப்படி மைண்ட் அப்படி தான் இருக்குது. ஏன் தான் வீட்டுக்கு போகிறதில்ல பிரதர், அப்படியே இங்கே இருந்தெல்லாம் நினைக்கிறேன். இருந்துரு. அல்லேலூயா. பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் கட்டி விட்டுறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இங்கே தான் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. தேவனுடைய ஆளுகையில் சமாதானம் இருக்கும் தான், சந்தோஷம் இருக்கும் தான். அல்லேலூயா. உன் வீட்டு ஒரு குட்டி பரலோகமாக நீ தான் மாற்றணும். மனுஷன் மாற்ற முடியாது, நீங்கள் தான் மாற்றணும். அல்ல மாம்சிக்கு மாற்ற முடியாது. ஆமென். உள்ளே இருக்க வேண்டியவர் இருந்தார்னா உன் வீடு பரலோகமாக மாறிடுங்க. உன் வீட்டுக்குள் உனக்குள்ளே அவர் இருப்பார்னு வசனம் மட்டும் நம்ம என்ன செய்வோம், அப்படியே தைரியமாக பேசுவோம் பாருங்க. அப்படியே போல்டாக அடித்து தள்ளுவோம். என்ன? உலகத்தில் இருக்கிற எனக்குள்ளே இருக்க மிகவும் பெரியவர். அந்த பெரியவர் எங்க? அந்த பெரியவர் எங்கங்க? உலகத்தில் இருக்கிறவனையும் எனக்குள்ள இருக்கிறவர் மிகவும் பெரியவர். வார்த்தை மட்டும்தான். நிறைய பேருக்கு வாய் தான். என்னதான்? வாய் தான், வேறு ஒன்றும் இல்லை பாருங்க. அதான் பிரச்சனையே. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாய் இருந்தால் தான் நீ பிழைக்கிற, வாய் உள்ள பிள்ளை பிழைச்சிக்குன்னு சொல்லு உலகம் சொல்லும். உலகத்தினுடைய பழமொழி. அல்லேலூயா. வாய் பிள்ளை பிழைச்சிக்குங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதே வாய் நரகத்துக்கு கொண்டு போகணும்னு தெரியல. ஆமேனா? இருக்கிறவங்க கரங்களை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக உண்டாக்கினதை, எனக்கென்று ஆண்டு ஏற்படுத்தினதை தடுப்பவன் யார்? எனக்காய் சமுத்திரத்தில் ஆண்ட வழி ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ வழி கிடைக்குது, இப்போ நடந்து போகணும். வசனம் சொல்லுது, அடுத்து சொல்றாரு அவரு, நான் வெட்டாந்தரைய அல்லேலூயா தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. வழி இருக்குங்க, செங்கலுக்குள்ள நடந்து போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. ஆனா நடந்து போகிறதுக்கு பாதை வேணுங்க. அந்த தண்ணீர் என்ன பண்ற? வசனம் சொல்லு, தண்ணீர்களிலே பாதையில் உண்டாக்குகிறாரு. தண்ணீர்கள் என்ன செய்யறாரா? பாதை உண்டாக்குற. நீ நடந்து போகத்தக்கது, வாழ்ந்திருக்கத்தக்கதாய் நீ உங்களுக்கு என்று ஏற்படுத்தின நன்மைகளை இந்த பாதையாய் நடந்து நீங்கள் அனுபவிக்க முடிய கர்த்தர் வழி ஏற்படுத்துறாரு பாருங்க. பாதையை உண்டு பண்றாரு பாருங்க. இது ஆண்டவர் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் செய்யத்தக்கதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. நான் உனக்கானதை நிறைவேற்றி இருக்கிறேன், உனக்கானதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வழியில, அந்த பாதையில் ஆண்டவனை நிற்க பண்ணுவார். ஆமீன் சொல்லுவீங்களா? வழி கிடைச்சா என்ன பண்ணணும்? சொல்ல, வழி கிடைச்சா என்ன பண்ணுங்க? சொல்ல, வழி கிடைச்சா பார்க்கணும். சொல்ல, வழி கிடைச்சா என்ன பண்ணணும்? பார்க்கணும். அல்லேலூயா. பார்த்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பாதையில நடக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் யாரை பார்க்கணுங்க? வசனம் சொல்லுது, அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டன். அவரை பார்க்கணும். சொல்லுங்க, அவரை பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நான் பார்க்கிறவனா மாறணும். அவரை ஒவ்வொரு நாளும் அதிகாலை அவரை நான் பார்க்கணும்.
இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டு கொடுக்குற 2 ஆலோசனை. ஒன்று, அதிகாலை அவரை நீங்கள் பார்க்கணும், அதிகாலை அவரை நீ தேடணும். அல்லேலூயா. அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறதா, புதிய கிருபைகளினால ஆண்டவர் நம்மை தாங்கி பிடிக்கிறாரா. அதனால அதிகாலை ஜெபம் உங்களுக்கு அதிகமாக தேவை. சபைக்கு என்ன தேவை? அதிகாலை ஜெபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை? இந்த சரீரமாக சபைக்கு அதிகாலை ஜெபம் தேவை. நம்ம பாருங்க, இந்த ஆராதனைக்கு 8 மணிக்கு தான் எழுந்திருப்போம், 8:30 மணிக்கு தான் எழுந்து அப்படியே ரெடி ஆகிட்டு வண்டி வந்து உள்ளே உட்காந்துருப்போம் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, ஆண்டவர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாமல் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலம் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடுதலாக இருக்கணும். அப்போ வழியை பார்க்கணும். வழியை பார்க்கணும். வழியை பார்த்தா தான் பாதையில் காலை எடுத்து வைக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உன் வாழ்க்கை வாழ விடாதபடிக்கு முள்ளும் சகதியுமா நெருக்குமா குறுக்குமா காணப்படுகிற அந்த வழியில் இருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒதுங்க பண்ண போகிறார். அந்த சமுத்திரம் தான் வழி. ஆனால் அந்த சமுத்திரத்துக்கு அந்த வழியில் இருக்கிற பாதையில் நடந்து போகிறதான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவரை ஒதுங்கி போக பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அவரே வழி என்று சொல்லி நீங்கள் அதை பார்க்கும் பொழுது வழியானவர் உங்களுக்கு பாதையை காண்பிக்கிறார். நீ அடி எடுத்து வைக்கும் பொழுது முள் உன்னை குத்தாது. நெருக்கமான பாதை, நெருக்கமான வழி, வாழ்ந்திருக்க முடியாதபடிக்கு சில சூழ்நிலைகள், காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒதுங்க பண்ணுவார். ஆண்டு அந்த முள்ளுகளை களைஞ்சு போடுவார். அல்லேலூயா. அந்த வெட்டாந்தரை இல்லையா, அந்த வெட்டாந்தரையை போல ஆண்டவர் மாற்றுவார். அது குழியாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சமுத்திரம் 430 வருஷமா ஊறிக்கொண்டிருக்கிற ஒரு சமுத்திரம் எப்படி இருந்திருக்க முடியும்? உடனே காலை வைக்க முடியுமா? கொஞ்ச நாள் மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ணுறது இல்லை, காலை வைக்க முடியல. கீழே சேரு சேர்ந்து அங்கே குட்டையில் தண்ணி அங்கங்கே இருக்குது. அதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், காலை அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சு போவோம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, வழியை உண்டாக்குன ஆண்டவர் பாதையை உள்ள எப்படி சொல்லணும், எலெக்ஷன் எல்லாம் ரோடு போட்டாங்க பாரு, அந்த மாதிரி என் ஆண்டவர் வழி கொடுத்த உடனே பாதையை போட்டார், ரோடை போட்டார், உள்ள வெட்டாந்தரையுமே ஆக்கிட்டார். அல்லேலூயா. ஓட்டுக்காக போட்டாங்க இவங்க. அல்லேலூயா. வைப்பாங்க வெயிட்டுன்னு. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேனா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆமேன். வழியை காட்டினார்னா நீ நடக்க வைக்கிற அளவுக்கு விடவே மாட்டார். நீ நடந்து தான் போகணும், நீ வாழ்ந்து தான் ஆகணும். அல்லேலூயா. நீ வாழ்ந்து தான் இருக்கணும். சத்துரு நினைப்பான், இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எங்கே வாழப்போகிறோம், புருஷனை பற்றியா, அவன் மனைவியை பற்றியா, அவன் பிள்ளைகளை பற்றியா, சூழ்நிலை பற்றியா, உனக்கு நீ யார் ஸ்டெப் எடுக்கிறாங்க, உனக்காக யார் இருக்கிறாங்க, உனக்காக யார் வந்து செய்கிறாங்க, உனக்காக யார் உனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, உனக்கு யார் ஆறுதலாக நிற்கிறாங்க, யார் உனக்கு நன்மை செய்கிறாங்க, எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க. உன் வாழ்க்கை இப்படி தான் சொல்லி உலகம் சொல்லும். பிசாசு காதில் வந்து சொல்லிட்டு போவான். நம்ம ஆள் அதை கேட்டு ஆமா இல்லை சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? யாரால பிரச்சனை? புருஷனால தான் பிரச்சனை. புருஷனை பிடிச்சி ஜிம்புறது, மனைவியால் தான் வந்து மனைவி பிடிச்சி அடிக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளை போட்டு குமுக்கிறது, அடிக்கிறது, துவைக்கிறது, குமுக்கிறதுல எங்கே தான் வருது? வீட்டுக்குள்ள தான் நடக்குது பாருங்க. யார் மேலே இருக்கிற கோவம்? அது யார் மேலே இருக்கிற கோவம்? 2 பேரும் சரி. யார் மேலே இருக்கிற கோவம்? புருஷனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், 2 பேர் யார் தான் பாலு? யார் தான் பாலு? பிள்ளைங்க தான் பாலு. அடித்து தள்ளு, தூக்கி போடு, கத்து, திட்டு, குமுக்கு. அல்லேலூயா. அவங்க நான் என்னப்பா பண்ணேன் ஏன் பேர் எப்படி சொல்கிறேன்? எனக்கு வேறு வழி இல்லைடா, நான் என்னடா பண்ணிட்டோம், எனக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் நீ மட்டும்தான், உன்னை வச்சு தான் ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ண முடியும். நீயே ஏன்னு கேட்டால் நான் எங்கடா போகிறது? அல்லேலூயா. நீ இருக்க ஒரு நம்பிக்கையில் தான் நானே எல்லாத்தையும் திட்டினுக்கிறேன். உன்னை சாக்கா வச்சு புத்தியில் உரைக்கட்டும், உள்ளே போகட்டும், புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டுக்கிறேன். நீ நான் என்ன ஏன் கேட்குறியாப்பா? பொறுத்துக்குப்பா. போனதுக்கப்புறம் எப்பா சாமே உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். தம்பி என்னப்பா தப்பாத்துக்காதா ஒன்றுடா மனசு. அப்புறம் அவரை சமாதானம் பத்துரு. நீ சமாதானம் பார்த்து வேலை செய்ய மாட்டான் வேறு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு வழி உண்டாக்குறவர் பாதையை உண்டாக்கி இருக்கிறாரு. நீ வாழ முடியாது நீ நினைக்கிற. ஆண்டு சொல்லல, நீ வாழ்ந்து இருக்கணும் வாழுவ. நீ வாழ்றதுக்கு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் தடுக்குது பிசாசு. பல வழியில் போராடுவான். பயப்படாத. அல்லேலூயா. ஆமேனா. ஒரு ஆளால் தடுக்க முடியாது, ஒரு மனுஷன் தடுக்க முடியாது. நான் தான் கொடுப்பேன், நான் தான் உனக்கு கட்டளையிடுவேன். அதை அனுபவிக்க முடியாத வழியை கற்று காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிகள் நம்பிக்கையோடு கூட இருக்கலாம்? கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து, சந்தோஷத்தோடு கூட ஆமேன் என்று சொல்லி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ யார் இருக்கணும்? உள்ள இருக்க வேண்டியது இருந்தாக்கா வர வேண்டியதெல்லாம் வரும். அல்லேலூயா. உள்ள என்ன இல்லை சொல்ல, உள்ள சரக்கு இல்லை. அல்லேலூயா. சரக்கு உள்ளே போனால் தான்
ஆளே வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது கர்த்தருடைய வார்த்தை சொல்றேங்க, நீங்க வேற மாதிரி யோசிக்க கூடாது. அதான் மாம்சம். அல்லேலூயா. சரக்கணும்னா நம்ம ஆளுங்கள்லாம் வந்து மைண்டில் வேற எங்கே இருக்குது. உள்ள போனால் தான் வேற மனுஷனாக மாற முடியும். அவர் நினைக்கிற மனுஷனாக மாற முடியும். அவர் நினைக்கிற இடத்துல இருக்க முடியும். அவர் கொடுக்கறத அனுபவிக்க முடியும். தடையில்லாமல் நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுக்க முடியும். ஆமேனா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குச்சு? அல்லேலூயா. அவர் செய்யத்தக்கதை தடுப்பவன் யார்? யார்? யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேனா? அல்லேலூயா. பாதத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வழி வேணும், பாதை வேணும். அப்போ பார்க்க வேண்டியவரை நான் பார்க்கணும், நடக்க வேண்டிய வழியில் நடக்கணும். நான் எந்த வழியில் நடக்கணும்? எனக்கு போடப்பட்ட பாதை தான். அல்லேலூயா. அது எனக்கு பாதை இருக்குது, பாதை இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. பாதை இருக்குது. பார்த்து சொல்ல, பாதை இருக்குது. எதுங்க பாதை? உன் பாதைக்கு எதுங்க தீபம்? எதுங்க வெளிச்சம்? கர்த்தருடைய வார்த்தை. ஆமேனா? அவரை பார்க்கணும், அந்த வார்த்தையில் நடக்கணும். வழி அவரை பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்தா தான் வழி. நீ அவரை பார்த்துட்டு அப்படின்னா அந்த வழியில் வார்த்தையில் பிடிச்சிட்டு நடக்க வைப்பார். வார்த்தையை அனுப்பி உன்னை பலப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பி தைரியப்படுத்தி இந்த வாழ்க்கை நாள் வாழ முடியும். இப்போ நீ நட, உன் கூட நான் இருக்கிறேன், பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வளர்ந்து நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன். எந்த மனுஷனையும் பார்த்து, எந்த சூழ்நிலை பார்த்து நீ துவண்டு போக வேண்டாம், நானே உன்னை நடத்துகிறேன், நானே உன்னை நடத்துகிறேன். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவீங்களா? அவர் பாதையெல்லாம் வெளிச்சமாக வர்றாரு, பாதையெல்லாம் வெளிச்சமாய் மாறுறாரு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்போ வழியை பார்த்து சொல்லுங்க, வழியில் அவரை தேடணும், அவரையே நான் பார்க்கணும். அப்போ நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை பிடிக்கணும். அல்லேலூயா. அதை பிடிச்சிட்டு தான் நான் நடக்கணும். ஆமேனா? அவர் வார்த்தையை பிடிச்சி நடந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஓடி பாருங்க, கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆக அவருடைய கட்டளை நிற்கும். அப்படி வாய் சொல்லிட்டு அவருடைய வைராக்கியம் செய்து முடிக்கும். அவர் எதை சொன்னாரோ அந்த வாழ்க்கையாகவே இருக்குன்றதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அவர் சொன்னபடி இவனை வாழ வைப்பார். வாக்குத்தத்தம் பண்ணி இதை நிறைவேற்றுவார். தீர்க்கமாய் பேசினதை நிறைவேற பண்ணுவார். அவர் உன்னோடு கூட இருந்து அல்லேலூயா உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகாலை நான் அவர் என்ன செய்யணும்? அவரை தேடணும். அதுதான் வழி. ரெண்டாவது, நான் நடக்க வேண்டிய பாதை எது? கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு நடக்கணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தான். நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படி கொப்பேர் மரத்தில் பேழையை கட்டினான், ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பித்து கொண்டான். அல்லேலூயா. எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்மேல் பருவத்தில் பலிபீடத்தை கட்டினான், செப்பனிட்டான். கர்த்தருடைய வல்லமை அந்த அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை செப்பனிட்டது. அல்லேலூயா. அந்த பலியை அங்கீகரித்தது. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு எதை சொன்னார் அதன்படியே செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் வேலைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு கடந்து போனால் காணா ஒரு கல்யாணத்தில். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படியே செய்யுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அதன்படியே செய்வதற்கு ஆயத்தப்படுவோமானால் காணா ஒரு கல்யாணத்தில் காத்திருந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களாய் மாறும். காணா ஒரு கல்யாணத்தினுடைய தண்ணி திராட்சரசமாய் மாறுந்து உங்கள் வாழ்க்கையில் திராட்சரசத்தை ஆண்டவர் சுவை நிறைந்த திராட்சரசமாய் உங்கள் வாழ்க்கையை ருசி உள்ள ஒரு வாழ்க்கையாய் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளும் வழிகளும் இடம் கொடுக்காமல் இருக்கலாம், வழி இல்லாமல் இருக்கலாம், பாதை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பியான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வழியும் இந்த பாதையும் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவருடைய வார்த்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. செங்கடல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்க, பின்னாடி யார் வந்தது? பார்வோனுடைய சேனை வந்தது. அவளுக்கு வழி அல்ல, அவளுக்கு பாதை அல்ல. சத்துருக்கு வழியும் பாதையும் அடைக்கப்படும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வழியை கடந்து போய் அக்கறைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் பார்வோனுடைய சேனைகளும் ரதங்களும் குதிரைகளும் அதே செங்கலிலே அழிந்து போனார்கள், அதே செங்கடலை மடிந்து போனார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தரை தேடாதவளுக்கு வழி இருக்காது. அல்லேலூயா. அதிகாலை தேடாதவருக்கு வழி இருக்காது, அந்த வாழ்க்கைக்கு வழி இருக்காது, பாதையில் நடந்து போகத்தக்கதான பாதை கிடைக்காது, அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கத்தக்கதான ஆசீர்வாதம் இருக்காது. அவர்கள் சிக்கிக் கொள்ளுவார்கள், பலவிதமான நெருக்கத்துக்குள்ளே போவார்கள், வேதனைப்படுத்தப்படுவார்கள், உபத்திரத்தில் விழுவார்கள், எழுந்திருக்க முடியாதபடி செங்கடலுக்குள்ளே சிக்கிக்கொண்டு
அவர்கள் அழிந்து போனதை போல நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய நன்மைகள், நம்முடைய மேன்மைகள் நமக்கு வைக்கப்பட்டதெல்லாம் அதே செங்கடலை அளிக்கப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? செங்கடல் உனக்கு வழியும் பாதையும் மாறணும்னா நீ அதிகாலை அவரை நீ தேட வேண்டும். ரெண்டாவது வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீ நடக்க வேண்டும். உன்னை பாதையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமேனா? இந்த 2 காரிய வாழ்க்கையில் இருக்கணும். ஆமே. இந்த 2 இல்லை அப்படின்னா பார்வோன் சேனை, நீ யார் பார்வோனுடைய சேனையா மாற போறீங்களா, இல்லை இஸ்ரவேலுடைய கூட்டத்தாரா மாற போறீங்களா? அல்லேலூயா. நீ பார்வோன் சேனைனா நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம், தேட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நடக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. உன் விருப்பமா வாழலாம், உன் சந்தோஷமா நீ எதிர்பார்க்கிறபடி நீ இருந்துக்கலாம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனால் எனக்கு வழியும் அல்ல பாதையும் அல்ல, ஆனால் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன்னா. மோசேவை அழைச்சு அனுப்பும்போது சொல்றாரு, ஆலோட்டுகள் நிமித்தமாக கூப்பிடுகிறதான கூக்குரலின் சத்தத்தை கேட்டு நான் உன்னை இஸ்ரவேலுக்கு, நான் எங்க அனுப்புறேன், எகிப்துக்கு உன்னை இஸ்ரவேலருக்காய் அனுப்புறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேவை எகிப்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்காகவே எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். ஆமேனா? சத்தத்தை கேட்டார், கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆகையினால் அவரை அனுப்பினார், விடுதலை கிடைத்தது. ஆமேனா? இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் அந்த விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆண்டவர் நன்றி சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டு சமூகத்தில். எஸ், நாள் உண்டாகிறதுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எவிர் என்று சொல்லப்படுகிறதான 12 வயது நிரம்பத்தக்கதான எவிருடைய மகள் வீட்டிலே மரணப்படுக்கையாய் படுத்திருந்தாள். இயேசு அவ்விடத்துக்கு போவதற்கு முன்பதாகவே அவருடைய ஜீவன் பிரிந்தது. ஆனால் இயேசு அவ்விடத்து கடந்து போனார். மரித்து போனதான அந்த 12 வயது நிரம்பினதான சிறுமியை தலித்தாகுமி என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்பினார். வழி இல்லை, செத்து போனவள் தான் என்று எண்ணினார்கள். உள்ளே அழுது கொண்டிருக்க அத்தனை பேர் எண்ணிவிட்டார்கள், எவிருடைய மகள் மரித்து போனார், ஜெப ஆலய தலைவருடைய மகள் மரித்து போனாள். அடக்க ஆராதனைக்காய் ஆயத்தம் நடக்கிறது. அந்த இயேசு வருகிறார், இயேசு உள்ளே வருகிறார். வழியை இல்லாத இடத்தில் வழி உண்டாகிறது, பாதை இல்லாத இடத்தில் பாதை உண்டாகிறது. இயேசு அவர் வீட்டுக்கு போவதற்கு உண்டான வழி அடைக்கப்பட்டதை போல எல்லாரும் உணர்ந்தார்கள். இயேசு வருவதற்குள்ளாக எவிருடைய மகள் மரித்து போனாள். எவிருடைய மகள் மரித்து போனாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வழியே இல்லை அவ்வளவுதான் என்று சொல்லி எவிரு நினைக்கிறாரு. ஆனா வழி இருக்கு, பாதையும் இருக்கு. எங்க இவ்வளவு கூட்ட நெரிசல், போகிறது லேட் ஆகும், மரித்து போன இடத்துல அடக்கத்துக்கு தான் இவர் வருவார் என்று சொல்லி பாதை எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் வந்தவர் மரணத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தவளை கொண்டு போய் அடக்கம் செய்ய அல்ல, மரித்தவளை உயிரோடு கூட எழுப்ப. இன்னைக்கு வந்திருக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து கிடந்தது கர்த்தர் இன்னைக்கு ஜீவன் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற போற. கண்களை மூடணும், பயபக்தியோடு கூட ஆண்டவர் அதிகாலை ஜெபம் வாழ்க்கையில மரித்து கிடக்கிறது, இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதிகாலை எழுப்பி நான் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு உண்டாக வேண்டும். வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லணும், அறிக்கை பண்ணாதான் ஆவியான கிரியை செய்வார். நீ மௌனமாக இருந்தால் அவர் கிரியை செய்யவே முடியாது. பிசாசுடைய வாயை அப்படியே கட்டி வைப்பான், அறிக்கை செய்யாதபடி கட்டி வைப்பான். ஏன்னா அதுக்குண்டான பலனையும் வல்லமையை அனுபவிக்க கூடாதுன்னு அவழி திட்டம். இன்னைக்கு ஆண்டவர் இதை மாற்ற விரும்புகிறாரா? வாயிலிருந்து அறிக்கை, ஆண்டு அதிகாலை என்னை தேடுகள் கண்டடைவான்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் அதிகாலை நான் தேட போறேன். உன் படிப்பின் தடைகள் உடைய போகுது, உன் வேலையின் காரில் இருக்கிற தடைகள் உடைய போகிறது, உன் கருவறை தடைகள் உடைய போகிறது, உன் திருமண தடைகள் உடைக்க போகிறா, உன் படிப்பில் இருக்கிற தடைகள்லாம் கர்த்தர் மாற்ற போகிறா, உன் குடும்ப கணவனுடைய வழிகளை கட்டப்பட்டுக்கிற காரில் மாற்றத்தை ஆண்டவர் காண வைக்க போகிறா. உன் குடும்பத்தில் பிள்ளைகளோடு சமாதானமாய் சந்தோஷம் இருக்கத்தக்கதான ஓ ஹalleluya ஹalleluya. இது வரைக்கும் சபைக்குள்ள வர முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு வர போகிறார். வாய்களை திறந்து அறிக்கை பண்ணு, வாய்களை திறந்து அறிக்கை பண்ணு. அந்த கட்டை நீங்க தான் உடைக்கணும், நீங்க தான் உடைக்கணும், நீ தான் உடைக்கணும். ரீபானா ஷபலா பௌதரா மாக்கா பௌதி ஆந்தரா பலராகதுடா. ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, விடுதலை. ஓ தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விட்டு கொடுங்க ஆண்டவர். அதிகாலமை தேடுவோம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடப்ப ஆண்டவரே. அதிகாலை தேடும்போது வழி கிடைக்கிறது, அந்த வழியை நடப்பதற்கு உங்களுடைய வார்த்தையை பிடிக்கிறேன், பாதையை நான் ஏற்படுத்தி கொள்ளுகிறேன். நான் நடந்து போகத்தக்க பாதை எனக்கு வேண்டும், நடந்து போகத்தக்கதான பாதை எனக்கு தேவை. ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஹalleluya. எல்லாரும் ஆண்டுடைய கரத்தில் கொடுங்க பார்க்கலாம், எல்லாரும் கொடுத்து ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டு அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை, ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு ஜீவிதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உன் துக்கம் சந்தோஷமா மாறும்,
உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவர் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுவார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு பேசி நல்ல வார்த்தையில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்தில் பிறந்தநாள் திரும்ப நாள் காணக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? இருக்கு கரங்களை உயர்த்திட்டீங்க. திரும்ப நாளா பிறந்த நாளாமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீயோன் விடுதலை கூடார திருச்சபையின் சார்பாக பிறந்த நாளை காண்கிற திரும்ப நாளை காண்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எல்லாவற்றிலும் ஆண்டவரை பெருக்கமாய் ஆசீர்வதிங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதான ஆண்டவரே சகல விதமான நன்மைகளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் அந்த கர்ப்பத்தின் நிமித்தமாக ஏற்பட்டப்பட்டதான ஆசீர்வாதங்கள் பூமியிலே செம்மையாகவும் செவ்வையாகவும் மாற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருத்த நினைவுகள், சரித்துள்ள பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவர். எல்லாவற்றையும் சுகத்தை கொடுத்து பலப்படுத்தி கர்த்தர் சாட்சியாய் சபையிலும் சமுதாயத்தில் கர்த்தர் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்பொழுது தேவனுக்கு என்று காணிக்கை செலுத்தப்படும். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன். அவர் வலக்கரம் தாங்கியதை சொல்லி மகிழ்வேன். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன். வலக்கரம் தாங்கியதை சொல்லி மகிழ்வேன். நித்தம் உன்னை வழி நடத்திடுவார், தினமும் நம்மை காத்திடுவார். நம்மை வழி நடத்திடுவார், தினமும் நம்மை காத்திடுவார். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன். அவர் தாங்கியதை சொல்லி மகிழ்வேன். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன். வலக்கரம் தாங்கியதை சொல்லி மகிழ்வேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்கிடாதே, உன்னை நித்தமும் காக்கிறேன். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன். அவர் வலக்கரம் தாங்கியதை சொல்லி மகிழ்வேன். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன். அவர் வலக்கரம் தாங்கியதை சொல்லி மகிழ்வேன். செங்கடலை பிளந்தார், அற்புதம் செய்தார். செங்கடலை பிளந்தார், அற்புதம் செய்தார். சீயோனின் தேவன் என் பக்கபலமானார். சீயோனின் தேவன் என் பக்கபலமானார். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன். அவர் வலக்கரம் தாங்கியதை சொல்லி மகிழ்வேன். வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன். அவர் வலக்கரம் தாங்கியதை சொல்லி மகிழ்வேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோமே நாங்கள் சோத்திருக்கிற தாவே. பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நீ கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, வனாந்திரத்தில் வழியை ஆண்டவரே சோத்திரத்தை உண்டாக்க வேண்டி சொன்னீரே. ஆண்டவரே தண்ணீரில் பாதையை உண்டாக்க வேண்டி சொன்னீங்களப்பா. நான் செய்யதை தடுப்பவன் யார்? நீ செய்திருக்கிறதான நன்மைகளை நீ பிள்ளைகள் அனுபவிக்கும்படியான வழிகளை காட்டித்தாங்கப்பா. மனம் நொந்து போய் வந்திருக்கிறேன், அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிறேன், பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அழுகையோடும் புலம்பலோடும் பதிலே இல்லை என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில்
மகிமை வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையில கர்த்தர் பேசிய நல்வார்த்தைகள் என் பிள்ளையுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக தீர்க்கமாய் பேசிவிட்டு அந்த வார்த்தையுடைய வல்லமை என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதும் ஆச்சரியப்படுத்தி நடத்தும் அதிசயங்களை காண்பித்து தார். கட்டுகள் அறுக்கப்படட்டும், குடும்பங்களை இணைக்கப்படட்டும், தடைகளை உடைப்பீராக. அற்புதத்தை செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சரித்த நல்ல பலத்தையும் சுகத்தையும் இருக்கிற சத்துவத்தை தார். திருச்சபை ஆண்டு இருக்கிறதான பிள்ளைகள் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், கத்த சுகத்தை கொடுத்துருங்கப்பா. தடையோடு இருக்கலாம் எங்கள் பிள்ளைகள் தடைகளை உடைய அற்புதம் செஞ்சிருங்கப்பா. சமாதானத்தை தாரும். வருகை நாளைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். கொடுத்த காணிக்கை ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி அவருடைய மடியிலே சரிந்து விழும்படியாக செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியம் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்திருக்கதான ஒரு பிள்ளையோடும் குடும்பத்தோடும் எதிர்காலத்தோடும் சந்ததியோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டுமாய் தங்கி நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.